அன்னபூர்ணா விவகாரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தவறினால் காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் கூனி குறுகி அமர்ந்திருக்கிறார். அந்த நாற்காலியிலே நிமிர்ந்து கூட உட்கார முடியவில்லை. நுனி நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். எழுந்து நிற்கிறார், மன்னிப்பு கேட்கிறார். இது எல்லாம் நாகரிகமா, இதெல்லாம் பண்பாடா என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு பெரிய வக்கரம், அநியாயம், சர்வாதிகாரத்தின் உச்சம் இல்லையாது. அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டு தெரிந்து உடனே அமெரிக்காவில் இருந்து பதிவிட்டிருக்கிறார், வன்மையாக கண்டித்திருக்கிறார். எங்களுடைய கோரிக்கை, மோடி அவர்கள் உடனே தலையிட்டு அவருடைய அமைச்சரவை சகாவான நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை கோயம்புத்தூர் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். முதலில் மன்னிப்பு கேட்க சொன்னது தவறு. இரண்டாவது, அவரே மன்னிப்பு கேட்டிருந்தாலும் பெருந்தன்மையாக அதை பொதுவெளியில் ஊடகங்களில் வீடியோவாக வெளியிட்டது அதைவிட மிகவும் தவறு. அவர் என்ன பஞ்ச பாதகம் செய்தார்?